Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான choco chip cookie எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு எக்ஸலென்ட்டான ஸ்நாக் ரெசிபி. இது ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிரலாம். நான் சொல்ற டிப்ஸ் and என்னோட மெஷர்மென்ட்ஸ் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படினா ஒரு பெர்ஃபெக்ட்டான choco chip cookie செஞ்சு முடிச்சிரலாம். இப்போ நான் அந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்கு முதல்ல நம்ம dry ingredients எல்லாம் ரெடி பண்ணனும். அதுக்கு ஒரு பவுல்ல இந்த மாதிரி சல்லடை வெச்சுக்கங்க. அதுல 180 கிராம் 1/4 கப் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது ஆப்ஷனல் தான், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கடைசியா 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா சலிச்சு வச்சிருங்க. ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத ஓரமா எடுத்து வச்சிட்டு இப்போ நம்ம வெட் இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம். அதுக்கு ஒரு பவுல்ல அன்சால்டட் பட்டர் 120 கிராம், இது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அப்ராக்சிமேட்டா இது ஒரு 1/2 கப் பிளஸ் ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரும். சேர்த்திட்டு அது ஒரு 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கங்க. இது கூட நம்ம வீட்ல யூஸ் பண்ற சக்கரை 100 கிராம், அதாவது 1/2 கப். அது கூட லைட் பிரவுன் சுகர் 100 கிராம், அதுவும் 1/2 கப். இதை உள்ள சேர்த்திட்டு கையெடுக்காம ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்க. நீங்க பிரவுன் சுகருக்கு பதிலா நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பிரவுன் சுகர் ஆட் பண்ணி வர சாக்கோ சிப் குக்கி அளவுக்கு ஒயிட் சுகர்ல ஆட் பண்ற குக்கி அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்காது. இது கூட ஒரு முட்டை, அது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறது சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு அதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கையெடுக்காம பீட் பண்ணுங்க. கடைசியா 1 டீஸ்பூன் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் வெட் இன்கிரீடியன்ஸ் கூட சேர்த்திடலாம். இதை கலந்து விடுறப்போ ரொம்ப ஜென்டலா கலந்து விடணும். ரொம்ப போட்டு பீட் பண்ணீங்க அப்படின்னா குக்கியோட அவுட்புட் வந்து ரொம்ப ஹார்டா வந்துடும். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்பாச்சுலா வச்சு ரொம்ப ஜென்டலா கலந்து விடுங்க. கலந்ததுக்கு அப்புறமா 50 கிராம், அதாவது 1/2 கப் சாக்கோ சிப்ஸ் நான் உள்ள சேர்த்திக்கிறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு இது சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்துட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. நான் ஒரு பேக்கிங் ட்ரேல பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம குக்கி டோவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சிடலாம். ஈவனா வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குக்கி டோ வைக்கிறப்போ நல்லா கேப் கொடுத்து வைங்க, ஏன்னா குக்கி ரைஸ் ஆகும், இல்லாட்டி ஒன்னோட ஒன்னு ஒட்டிடும். எப்பவுமே குக்கி டோவை அவன்ல வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில் பண்ணோம் அப்படின்னா அந்த குக்கி ரொம்ப சாஃப்டாவும் டேஸ்டியாவும் இருக்கும். இப்போ இந்த 6 குக்கியும் நான் 1 மணி நேரத்துக்கு கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறேன். இப்போ வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ 1 hour ஆயிடுச்சு. நல்லா சில்லா இருக்கு பாருங்க. இப்போ இதையும் 175 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீ ஹீட்டான அவன்ல கொண்டு போய் வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி சைட்ல பிரவுன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க குக்கி பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். குக்கீஸ் ரெடி ஆகிறதுக்கு எனக்கு சரியா 16 நிமிஷம் ஆச்சு. இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் நான் இதை எடுத்திருக்கேன். இந்த குக்கி அவன்ல இருந்து வெளியே எடுக்கிறப்போ அது பார்க்கறதுக்கு பேக் ஆகாத மாதிரி தான் இருக்கும். அதை ஒரு 1/2 மணி நேரம் போல நல்லா ஆற விடுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு கிடைச்சிரும். வெளியே கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சூயியாவும் இந்த குக்கீஸ் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல இந்த சைஸ்ல 9 குக்கி எனக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான், நம்மளோட சாக்லேட் சிப் குக்கீஸ் இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ்லயே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.